இன்றைக்கி நம்ம கருப்புளுந்தை யூஸ் பண்ணி ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டான அடை ரெசிபி தான் செய்கிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இது மார்னிங் டைமில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டிஃபனாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த அடை ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து அடை செய்கிறதுக்கு நான் 1 கப் உளுந்தை 4 தடவை நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், இதை மூணுத்தையும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிடலாம். இப்போது கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுக்கலாம். இப்போது அரைச்சிட்டு வந்த விழுதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். இந்தளவுக்கு கொரன்னு இருக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்க உளுந்தோட 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்ச மாவை ஒரு உருண்டை மாதிரி பிரிச்சுட்டு வாழை இலையில் லைட்டாக ஈரம் பண்ணிட்டு அடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் தட்டி வச்சிருந்த அடையை போட்டு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கருப்புளுந்து அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அன்போடு சமைச்சு அருமையாக சாப்பிட்லாம் வாங்க.